அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிஎஸ்சி எக்ஸாம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரலாறு பாடத்தில் யூனிட் 3 இந்திய தேசிய இயக்கம் இந்த தலைப்பில் டெஸ்ட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு சில வினாக்களை தொகுத்து நம்ம கொடுத்துருக்குறோம். இதுக்கு முன்னால் என்டிஎஸ்சி எக்ஸாமுக்கு வரலாறு பாடத்தில் ஒரு 3 டெஸ்ட்டை பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம இந்த டெஸ்ட் 4 பார்க்கலாம் வாங்க. 1. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து தாயகம் திரும்பிய ஆண்டு 1915. காந்திஜி இந்தியாவிலிருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு அப்துல்லான் கம்பெனிக்காக வேலைக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிட்டு அப்புறம் போராட்டங்கள் நிறவெறி போராட்டங்களுக்கு எதிராக இந்தியர்களுக்கு எதிரான நிறவெறி போராட்டங்கள்லேயே அதில் பங்கு பெற்றுட்டு 20 ஆண்டுகள் பணியாற்றிட்டு மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுறாரு. அப்படி வந்த வருடம் 1915. அடுத்த கொஸ்டின், காந்திஜி சத்தியாகிரகம் என்ற புதிய வழிமுறையை அறிமுகம் செய்த இடம் தென்னாப்பிரிக்கா. சத்தியாகிரகம் என்ற அகிம்சை வழிமுறையை அறிமுகம் அவர் செஞ்ச இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. அடுத்த கொஸ்டின், காந்திஜி இந்தியா திரும்பியவுடன் அவர் வழக்கறிஞராக பணியாற்றிய இடம் பம்பாய். அடுத்த கொஸ்டின், காந்திஜி முதன்முறையாக அவர் இனவெறியை எதிர்கொண்ட இடம் தென்னாப்பிரிக்கா. அடுத்த கொஸ்டின், காந்திஜி டர்பனில் இருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொண்ட போது வலுக்கட்டாயமாக முதல் வகுப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட இடம் பீட்டர் மாரிட்ஸ்பர்க். தென்னாப்பிரிக்காவில் காந்திஜி டர்பன் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயிலில் முதல் வகுப்பில் பயணம் போகிறார். ஆனால் இவர் கருப்பர், அதாவது ஆசியாவை சேர்ந்த இந்தியாவை ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்களாம் வெள்ளைக்காரங்க கருப்பர் தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் இவர் கருப்பர் என்று அழைக்கப்பட்டதால் இவர் முதல் வகுப்பில் பயணம் செய்யக்கூடாது, ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் பயணம் செய்யணும்னு சொல்லிட்டு அங்கிருந்த டிக்கெட் பரிசோதகர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரை பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கக்கூடிய ரயில்வே நிலையத்தில் வலுக்கட்டாயமாக வெளியேற்றிட்டாங்க. அடுத்த கொஸ்டின், கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற புத்தகத்தை எழுதியவர் டால்ஸ்டாய் அல்லது லியோ டால்ஸ்டாய். அடுத்த கொஸ்டின், ஜான் ரஸ்கின் எழுதிய அண்ட் திஸ் லாஸ்ட், தாரோவின் சட்ட மறுப்பு ஆகிய புத்தகங்களால் கவரப்பட்டவர் காந்திஜி. லியோ டால்ஸ்டாய் எழுதிய கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது, அப்புறம் ஜான் ரஸ்கின் எழுதிய அண்ட் திஸ் லாஸ்ட், அப்புறம் தாரோ எழுதிய சட்ட மறுப்பு. இந்த புத்தகங்களால் கவரப்பட்டவர் யாருன்னா காந்திஜி. அதுக்கு அடுத்த கொஸ்டின், காந்திஜியின் அரசியல் குரு யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்த கொஸ்டின், பீகாரில் உள்ள சம்பாரானில் பின்பற்றப்பட்ட முறை தீன் காதியா. அதாவது இந்த சம்பாரானில் இருக்கக்கூடிய விவசாயிகளை ஐரோப்பியர்கள் இண்டிகோ பயிர் கட்டாயம் இண்டிகோ பயிர் செய்யணும், உணவு பயிர் செய்யாமல் இண்டிகோ பயிரும் மற்ற பணப்பயிர்களும் செய்யணும்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து வற்புறுத்தினாங்க. அந்த முறைக்கு பேர் தான் தீன் காதியா. அடுத்த கொஸ்டின், 1917 நடைபெற்ற சம்பாரான் போராட்டத்திற்கு காந்திஜிக்கு அழைப்பு விடுத்தவர் யார் அப்படின்னா ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கக்கூடிய ஒரு விவசாயி தான் என்ன பண்ணார், அந்த சம்பாரான் நடைபெற்ற அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு காந்திஜிக்கு அழைப்பு விடுத்தவர் யார் அப்படின்னா ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கக்கூடிய விவசாயி. அடுத்த கொஸ்டின், காந்திஜி எந்த போராட்டத்தில் நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக தெரிவித்தார்? சம்பாரான் போராட்டம். நாடு முதன்முறையாக ஒத்துழையாமை இயக்கம் அகிம்சை வழியில் ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை கற்றுக்குச்சு அப்படிங்கக்கூடிய தகவலை எந்த போராட்டத்தில் தெரிவித்தார் அப்படின்னா சம்பாரான் போராட்டம். அடுத்த கொஸ்டின், சம்பாரான் போராட்டத்தில் காந்திஜிக்கு உறுதுணையாக செயல்பட்டவர்கள் ராஜேந்திர பிரசாத், பிரஜ் கிஷோர். பிற்காலத்தில் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக வந்தவர். அவர் பிரஜ் கிஷோர் அப்படிங்கக்கூடியவர் ஒரு வழக்கறிஞராக இருந்தவர். இவங்க 2 பேரும் சம்பாரான் போராட்டத்தில் காந்திஜிக்கு உறுதுணையாக செயல்பட்டவர்கள். அடுத்த கொஸ்டின், சம்பாரான் போராட்டத்திற்கு பின் காந்திஜி கலந்து கொண்ட போராட்டம் அகமதாபாத் மில் வேலை நிறுத்த போராட்டம். 1918 குஜராத்தில் அகமதாபாத் மில் தொழிலாளர்கள் ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கு பெற்றாங்க. அதை தலைமையேற்று நடத்தினவரும் காந்திஜி தான். அடுத்த கொஸ்டின், 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு பின் காந்திஜி கலந்து கொண்ட போராட்டம் எது அப்படின்னா கேதா சத்தியாகிரகம். 1918 குஜராத்தில் கேதா அப்படிங்கக்கூடிய இடத்துல விவசாயிகள் நடத்திய ஒரு போராட்டத்துக்கு இவர் தலைமையேற்று நடத்தினார். அதனால் அது கேதா சத்தியாகிரகம். அப்போ முதல்ல சம்பாரான் போராட்டத்தில் கலந்துக்கிட்டார்.
அப்புறம் அகமதாபாத் மில் வேலைநிறுத்தம், அதை தொடர்ந்து கேதா சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றார். அடுத்த கொஸ்டின், காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கிய போராட்டம். அகமதாபாத் மில் வேலைநிறுத்தம், இன்னொன்று கேதா சத்தியாகிரகம். இந்த 2 போராட்டங்கள் தான் காந்திஜியை ஒரு மக்கள் தலைவராக இந்தியாவுக்கு உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. அடுத்த கொஸ்டின், கருப்பு சட்டம் என அழைக்கப்பட்ட சட்டம், ரவுலட் சட்டம். இந்தியர்களால் கருப்பு சட்டம், பிளாக் ஆக்ட் என அழைக்கப்பட்டது எதுனா ரவுலட் சட்டம். அது எப்போ ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1919 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை எதிர்த்து காந்திஜி நாடு தழுவிய ஒரு போராட்டத்தை அழைப்பு விடுத்தார் 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி. அப்போ இந்த தினம் ரவுலட் தினம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்த கொஸ்டின், ரவுலட் சட்டத்துக்கு எதிராக போராட்டம் தீவிரமடைந்த பகுதிகள், பஞ்சாப் மற்றும் லாகூர். அடுத்த கொஸ்டின், ஏப்ரல் 9ஆம் நாள் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராடிய டாக்டர் சைபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் ஆகிய தலைவர்கள் கைது செய்யப்பட்ட இடம் லாகூர். இந்த உள்ளூர் தலைவர்கள் டாக்டர் சத்யபால், இன்னொன்று சாய்புதீன் கிச்லு, இந்த உள்ளூர் தலைவர்கள் இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராடும் போது லாகூரில் கைது செய்யப்படுறாங்க. அடுத்த கொஸ்டின், ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த நாள் ஏப்ரல் 13, 1919. அன்னைக்கு இந்த பஞ்சாபில் சீக்கியர்கள் மக்களுடைய பைசாகி திருவிழா, நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை கொண்டாடுற மாதிரி அந்த மக்களுக்கு பைசாகி திருவிழா. அன்னைக்கு தான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை அந்த ஆங்கில அரசாங்கம் நடத்துச்சு. அடுத்த கொஸ்டின், ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்த்தியவர் யார் அப்படின்னா, ஷார்ட்டாக சொன்னால் ஜெனரல் டயர், முழு பேரோட சொன்னால் ஜெனரல் ரெஜினால்டு டயர். இவர் தான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்தியவர். இல்லை வெறும் டயர்னு மட்டும் கூட சொல்லுவாங்க இவரை. இப்போ ஜெனரல் டயர், இல்லை வெறும் டயர், இல்லைன்னா ஜெனரல் ரெஜினால்டு டயர் முழு பேர். அடுத்த கொஸ்டின், ஜாலியன் வாலாபாக் துப்பாக்கிச் சூட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 379 பேர். 10 நிமிடம் அந்த துப்பாக்கிச் சூடு நடைபெறுது. அந்த துப்பாக்கிச் சூட்டில் இந்தியர்கள் 379 பேர் படுகொலை செய்யப்படுறாங்க. அடுத்த கொஸ்டின், பஞ்சாப் படுகொலையை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் திருப்பி கொடுத்த அரச பட்டம் வீர திருமகன், அதாவது நைட்வுட் பட்டம். பஞ்சாப் படுகொலை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் திருப்பி கொடுத்த பட்டம் வீர திருமகன் என்ற நைட்வுட் பட்டம். அடுத்த கொஸ்டின், பஞ்சாப் படுகொலையை எதிர்த்து காந்தியடிகள் திருப்பி கொடுத்த பட்டம் கேசரி ஹிந்த். நிறவெறிக்கு எதிராக போராடியதால் அங்கே ஆங்கில அரசாங்கம் அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கேசரி ஹிந்த் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டம் அவருக்கு வழங்குறாங்க. அந்த சேவைக்காக வழங்கிய இந்த பட்டத்தை திருப்பி கொடுத்துட்றாரு. அப்போ பஞ்சாப் படுகொலை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் திருப்பி கொடுத்த பட்டம் வீர திருமகன் பட்டம், நைட்வுட் பட்டம். காந்திஜி திருப்பி கொடுத்த பட்டம் கேசரி ஹிந்த் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டம். அடுத்த கொஸ்டின், 1918 முதலாவது உலகப் போர் முடிவுக்கு வந்தபோது கடுமையாக நடத்தப்பட்ட உலக இஸ்லாமிய மத தலைவர் யார் அப்படின்னா துருக்கியின் கலிஃபா. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் தலைவராக இருப்பவர் கலிஃபா, துருக்கியில் இருக்கக்கூடிய கலிஃபா தான். அவர் தான் ரொம்ப கடுமையாக நடத்தப்பட்டார். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் கிலாஃபத் இயக்கத்தை தொடங்கியவர்கள் முகமது அலி, சௌகத் அலி அல்லது அலி சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. இந்த சகோதரர்கள் தான் தொடங்கினாங்க. அலி சகோதரர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் முகமது அலி, சௌகத் அலி. இவங்க தான் துருக்கியின் கலிஃபா மிக கடுமையாக நடத்தப்பட்டதால் இந்தியாவில் கிலாஃபத் இயக்கத்தை தொடங்கியவர்கள் இந்த 2 பேர் தொடங்கினாங்க. இதுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்தது. காந்திஜியும் தன்னுடைய முழு ஆதரவை தெரிவித்தார். அடுத்த கொஸ்டின், 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் நடைபெற்ற எந்த கூட்டத்தில் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது? கிலாஃபத் குழு கூட்டம். கிலாஃபத் குழு கூட்டம் 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் நடக்குது. அந்த கூட்டத்தில் காந்தியினுடைய அது ஒரு ரிலிஜியஸ் கூட்டம், அந்த மதம் சார்ந்த ஒரு கூட்டம். ஆனால் பிற்காலத்தில் அந்த மதம் சார்ந்த இந்த கூட்டம் அரசியல் இயக்கமாக மாறிடுது. எது? கிலாஃபத் இயக்கம். இந்த கூட்டத்தில் காந்தியினுடைய அகிம்சை கொள்கையும் ஒத்துழையாமை இயக்கத்தையும் ஏற்றுக்கிறாங்க இந்த கிலாஃபத் இயக்க குழு. எங்கே? அலகாபாத்தில். எப்போ அப்படின்னா 1920 ஜூன் 9. அடுத்த கொஸ்டின், 1920 செப்டம்பரில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கிய இந்திய தேசிய காங்கிரஸின் சிறப்பு கூட்டம் நடைபெற்ற இடம் கல்கத்தா. 1920 ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா 1920 செப்டம்பரில்.
எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுடைய சிறப்பு கூட்டம், ஸ்பெஷல் அசெம்பிளி. அப்போ அங்கே எங்கே நடந்துச்சு அப்படின்னா கல்கத்தாவில் நடக்குது. அங்கே தான் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அடுத்த கொஷினு, 1920 டிசம்பர் மாதம் சேலம் சி விஜயராகவாச்சாரியரின் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் நாக்பூர். 1920 செப்டம்பரில் ஒரு சிறப்பு கூட்டம் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு நடக்குது. அங்கே தான் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அது கல்கத்தா. அதுக்கப்புறம் 1920 டிசம்பர் மாதத்தில் சேலம் விஜயராகவாச்சாரி தலைமையில் அந்த காங்கிரஸ் கூட்டம் நடக்குது. அதுக்கு ஒத்துழையாமை இயக்க தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. அது நாக்பூர். அப்போ அனுமதி வழங்கிய இடம், ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கிய இடம் கல்கத்தா. ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம்னு கேட்டால் நாக்பூர். அடுத்த கொஸ்டின், ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா காந்திஜி. அடுத்த கொஸ்டின், வரிகுடா இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் அகமதாபாத் காங்கிரஸ் மாநாடு. அதாவது அகமதாபாத், குஜராத்தில் அகமதாபாத்தில் காங்கிரஸ் மாநாடு 1921 நடக்குது. அங்கே தான் வரிகுடா இயக்க தீர்மானத்தை பின்பற்றாங்க, தீர்மானத்தை கொண்டு வராங்க. அடுத்த கொஸ்டின், ஒத்துழையாமை இயக்கம் எத்தனை கட்டங்களாக நடைபெற்றது? 3 கட்டங்களாக நடைபெற்றது. எப்படின்னா, முதல்ல தன்னுடைய பட்டங்கள், பதவிகள், ஆங்கில அரசாங்கம் வழங்கிய பட்டங்கள், பதவிகளை திருப்பி கொடுத்துடணும். 2வது கட்டம் பள்ளி, கல்லூரி, சட்டமன்றங்கள் புறக்கணிப்பு. 3வது கட்டம் வரிகுடா இயக்கம், வரி செலுத்தாமல் ஆங்கில அரசாங்கத்துக்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறது. இதுதான் 3 ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய கட்டங்கள். அடுத்த கொஸ்டின், சம்பாரன் போராட்டம் தொடங்கியதற்கான காரணம். சம்பாரானில் விவசாயிகளை இண்டிகோ பயிரிடச் சொல்லி வற்புறுத்தியது. அதாவது ஐரோப்பியர்கள் சம்பாரானில் இருந்த விவசாயிகளை இண்டிகோ பயிர் செய்யணும், மற்ற பணப்பயிர்களும் செய்யணும்னு சொல்லி வற்புறுத்தினதால தான் சம்பாரன் போராட்டம் தொடங்குச்சு. அடுத்த கொஸ்டின், கேதா சத்தியாகிரக போராட்டத்தின் மூலம் வெளிச்சத்துக்கு வந்த தலைவர் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்பட்ட இந்த வல்லபாய் பட்டேல் அவர் அடையாளம் காட்டிய ஒரு இயக்கம், எந்த போராட்டம் அப்படின்னா கேதா சத்தியாகிரக போராட்டத்தில் காந்திஜி கூட கலந்துக்கிறாரு. அதன் மூலம் அவர் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தலைவராக வந்துடுறாரு. அடுத்த கொஸ்டின், கேதா சத்தியாகிரக போராட்டம் தொடங்குவதற்கான காரணம். பஞ்ச காலத்தில் விவசாயிகள் மீது அதிக வரி விதித்தது. ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, கடுமையான பஞ்சம் நடந்தது அந்த கேதா பகுதியில். அந்த நேரத்துலையும் அந்த விவசாயிகள் மேலே அதிக வரி விதித்தது தான் அந்த கேதா சத்தியாகிரக போராட்டம் தொடங்கியதற்கான காரணம். அடுத்த கொஸ்டின், காந்திஜி சத்தியாகிரகம் என்ற அகிம்சை வழி போராட்டத்தை முதலில் துவங்கிய இடம் சம்பாரான் போராட்டம். 1917 பீகாரில் நடைபெற்ற இந்த சம்பாரான் போராட்டத்தில் தான் காந்தி சத்தியாகிரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு முறையை நடைமுறைப்படுத்தினார். அறிமுகம் செஞ்ச இடம் தென்னாப்பிரிக்கா, ஆனால் அதை நடைமுறைப்படுத்திய இடம் சம்பாரான். அடுத்த கொஸ்டின், ரவுலட் சட்டம் அரசியல் கைதிகளை விசாரணை இல்லாமல் எத்தனை ஆண்டுகள் சிறையில் அடைக்க அனுமதி வழங்கியது? 2 ஆண்டுகள். 1919 ஆண்டு கொண்டு வரப்பட்ட ரவுலட் சட்டம், இந்தியாவுடைய கருப்பு சட்டம் என அழைக்கப்பட்ட இந்த சட்டம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் சந்தேகமாக யாரை பார்க்குறாங்களோ அவங்கள அந்த அரசியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை சந்தேகத்தோடு பார்க்குறாங்களோ அவங்கள விசாரணையே இல்லாமல் 2 ஆண்டுகள் சிறையில் அடைக்கலான்னு சொல்லி வழங்கப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த கடுமையான சட்டங்கள். ரோட்டில் மாணவர்களோ அல்லது மக்களோ கூட்டமாக நடந்து செல்ல முடியாது, விவசாயிகள் கூட்டமாக வயலில் வேலை கூட செய்ய முடியாது, அந்த அளவுக்கு கடுமையான சட்டம் இந்த ரவுலட் சட்டம். அடுத்த கொஸ்டின், கிலாஃபத் இயக்கத்தின் காலம் 1919 டு 1924. இந்த காலகட்டத்தில் கிலாஃபத் இயக்கம், அந்த இயக்கம் நடைபெற்ற காலம். அடுத்த கொஸ்டின், கிலாஃபத் இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் பம்பாய். அடுத்த கொஸ்டின், கிலாஃபத் இயக்கம் கைவிட காரணம். துருக்கி குடியரசாக ஆனது, அதனால் இந்த கிலாஃபத் இயக்கத்தை கைவிட்டாங்க. கிலாஃபத் இயக்கம் 1919 தொடங்கி 24 கைவிட்டாங்க. தொடங்குவதற்கான காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். துருக்கி கலிஃபா, உலக இஸ்லாம் மத தலைவரான துருக்கியின் கலிஃபா மிக கடுமையாக ஆங்கிலேயர்களால் நடத்தப்பட்டது ஒரு காரணம். அதுக்காக தொடங்கினாங்க. அலிஸ் அவர்கள் தொடங்கினாங்க. தொடங்கப்பட்ட இடம் பம்பாய். கைவிட காரணம் துருக்கி குடியரசானதால் அதை கைவிட்டாங்க. அடுத்த கொஸ்டின், அயோத்தியில் விவசாயிகளை ஒன்று திரட்டி ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா பாபா ராமச்சந்திரா.
இந்த ஒத்துழையாமை இயக்க போராட்டம் நாடு முழுக்க காந்திஜியின் அழைப்பின் பேரில் நாடு முழுக்க நடைபெறுது. அதில் அயோத்தியில் விவசாயிகளை ஒன்று திரட்டி இந்த அயோத்தியில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா பாபா ராமச்சந்திரா. அடுத்த கொஸ்டின், அயோத்தி கிஷான் சபாவை தொடங்கியவர் யார் அப்படின்னா பாபா ராமச்சந்திரா தான். அயோத்தியில் இந்த கிஷான் சபா அப்படிங்கக்கூடிய சபையை தொடங்கியவர் பாபா ராமச்சந்திரா. அடுத்த கொஸ்டின், 1920 ஆந்திராவில் கோடம் ஹில் இந்த மலைவாழ் பகுதியில் கொரில்லா போர் முறையை கையாண்ட முக்கியமான சுதந்திர போராட்ட வீரர் யார் அப்படின்னா அல்லூரி சீதாராம ராஜு. அல்லூரி சீதாராம ராஜு. ஸோ இந்த சுதந்திர போராட்டம், தேசிய இயக்கம், இதை சார்ந்த இந்த வினாக்கள்லாம் கேட்டிங்க. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.